அவருடைய மகிமையை பார்க்கணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும். அல்லேலூயா. அதனாலதான் மோசே சொல்லும்போது, ஆண்டவரே நான் உங்க மகிமையை பார்க்கணும், உங்க சத்தத்தை நான் கேட்கணும். அல்லேலூயா. இல்லையா? அப்போ அந்த அந்த ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும். அவ பாருங்க, இங்க நாம பார்க்கிறோம், வானங்கள் தேவனுடைய மகிமையை அது காட்டுகிறது. அல்லேலூயா. தாவீது சொல்லும் பொழுது, உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, ஒரு பெரிய அரசன், அவர்கிட்ட இல்லாத எதுவுமே இல்லைங்க. ஆனா அந்த அப்படிப்பட்ட ஒரு ராஜா அரசன் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய விரல்களின் கிரியையாக வானத்தையும் நீ ஸ்தாபித்த சந்திர நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், அவன் ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. நினைச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய மகிமையான காரியங்களை இல்லையா உண்டாக்கினவர் நம்மளை மறந்து போவாரா? அல்லேலூயா. இல்லையா? நம்மளை மறக்க மாட்டார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.